ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல 10 வகை நாட்டு காய்கறிகளோட நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். காய்கறிகள் எப்போதுமே நம்ம உடலுக்கு நன்மையை செய்யக்கூடியது தான். அதுலயும் பாரம்பரியமாக நமது மரபு வழியில பயிரிடப்படும் காய்கறிகள் நம்ம உடலுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நமது உணவுப் பொருள்கள் பாரம்பரியமாக நம்மிடம் விளையும் பொருள்களை நாமே பயன்படுத்துகிறோமா என்பதுதான். நமது ஊர்ல விளையும் பொருட்களை நாமே பயன்படுத்தும் போது நமது உடல் நலம் சிறப்பா இருக்கும். இதன் மூலம் நமது மக்கள் வாழும் சுற்றுச்சூழல், சமூகம், உடல் நலம், பொருளாதாரம் என எல்லாமே சிறப்பா இருக்கும், சீராகவும் இருக்கும். இதன் அடிப்படையில தான் நம்ம முன்னோர்கள் வாழ்வியல் முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் நமக்கு தந்து விட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போது நாம் எல்லாத்தையுமே தலைகீழா மாற்றிட்டோம்னே சொல்லலாம். நமது உள்ளூர்ல விளையும் காய்கறிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யும் உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால நமது உடல் ஆரோக்கியம் சீர்கெட்டு பலவிதமான உடல் உபாதைகளை சந்திக்க செய்கிறோம்னே சொல்லலாம். இதுல இருந்து மாற்றங்களை பெற விரும்பினா நாம நமது நாட்டு காய்கறிகளை உணவுல எடுத்துக்கணும். நமது நாட்டு காய்கறிகளோட நன்மைகள் பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நாட்டு காய்கறிகள் என்பது பாரம்பரியமாக காலங்காலமா நாம பயிர் செய்யும் காய்கறிகள் தான். நாம பயிரிடும் காய்கறிகள்ல இருந்து விதையை எடுத்து மீண்டும் நம்ம பயிரிடுறதுதான். இந்த வகையில பலவிதமான காய்கறிகள் உண்டு. அதுல சில வகையான காய்கறிகள் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நம்ம நாட்டு காய்கறிகளான புடலங்காய், பாகற்காய், பீக்கங்காய், சுரக்காய், தட்டக்காய் அதாவது காராமணி, வெண்டைக்காய், பரங்கிக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய் இவற்றை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு காய்கறிகள்ல முதலாவதா சுண்டைக்காய் தான். ஆஸ்துமா, வறட்டு இருமல், மார்பு சளி, காசநோய் தொந்தரவு இருக்கிறவங்க தினமும் 20 சுண்டை வற்றலை சிறிது நல்லெண்ணெயில வறுத்து சாப்பிடணும். வயிற்றுல உள்ள பூச்சிகளை நீக்கும் இயல்புடையது சுண்டைக்காய். மூலத்தில் ஏற்படும் கடுப்பு, மூலச்சூடு மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கும் சிறந்த மருந்தா விளங்குது சுண்டைக்காய். சுண்டைக்காயில வைட்டமின் பி, சி சத்து அதிகமா இருக்கு. 100 கிராம் சுண்டைக்காயில 22 மில்லிகிராம் இரும்பு சத்தும் 390 மில்லிகிராம் கால்சியமும் 180 மில்லிகிராம் பாஸ்பரஸும் இருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறைய போக்க சுண்டைக்காயை நம்ம பயன்படுத்தலாம். குழந்தையாக இருக்கும் போதே அவங்களுக்கு சுண்டைக்காயை உணவுல சேர்த்து சாப்பிட பழக்கணும். சுண்டைக்காயை மாதம் 2 முறை உணவுல சேர்த்துக்கிறதுனால வயிற்றுல உள்ள பூச்சிகள் எல்லாம் அழியும். மூல நோய் உள்ளவங்க ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்யில வதக்கி சாப்பிட்டா மூலத்தினால ஏற்படக்கூடிய கடுப்பு, இரத்த கசிவெல்லாம் நீங்கும். புளித்த ஏப்பம், உடல் சோர்வு, மூட்டு வலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து. உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். சுண்டை வற்றல் சூரணத்தை தினமும் ஒரு தேக்கரண்டி மோர்ல கலந்து மாதம் காலை மாலை 2 வேளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால தொல்லை தரும் வயிற்று நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை உடையது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவும். சுண்டைக்காயில உள்ள கசப்பு தன்மை ரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்க செய்யும். சுண்டைக்காய் கிடைக்காத காலத்துல சுண்டை வற்றலை நம்ம பயன்படுத்தலாம். நாட்டு காய்கறிகள்ல 2வது சுரக்காய். சுரக்காய் உடல் சூட்டை குறைக்கும். சுரக்காயில வைட்டமின் பி, சி சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. சுரக்காயின் சதை பகுதியை வெட்டி ரசமாக்கி அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து பருகி வர சிறுநீரக கோளாறு, சிறுநீர் கட்டு, சிறுநீர் எரிச்சல், நீர்க்கட்டு ஆகிய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இந்த சுரக்காய் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க சுரக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறையும். அதிக உஷ்ணத்தால வரும் தலைவலியை போக்க சுரக்காயின் சதை பகுதியை அரைத்து நெற்றியில பற்று போட்டு வந்தால் தலைவலி நீங்கும். அஜீரண கோளாறு இருக்கிறவங்க சுரக்காயை சாப்பிடலாம். கோடை காலத்துல சுரக்காயை சாப்பிட்டு வந்தா தாகம் ஏற்படாது. மேலும் உடல் வறட்சியை போக்கும் நல்ல நிவாரணி. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தாகம் ஏற்பட்டு உடல் எடை குறையும். எனவே இதனை நீங்க தவிர்க்கிறதுக்கு சுரக்காயின் சதை பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாம்பார்ல போட்டு சாப்பிட்டு வர்றதுனால தாகம் அடங்கும். நாட்டு காய்கறிகள்ல 3வதா அவரைக்காய். தினமும் உணவுல அவரைக்காய் பொரியல், கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிரந்தரமா விடுபட முடியும். உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க அதிக அளவுல உணவுல அவரைக்காயை சேர்த்துக்கணும். ஏன்னா உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும் தன்மை அவரைக்காய்க்கு இருக்கு. வயது அதிகரிக்க அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதனால உணவுல அவரைக்காயை சேர்த்துக்கிட்டா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி அவரைக்காயில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபட உதவும். அவரைக்காயில உள்ள உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அடிக்கடி நீங்க அவரைக்காயை உணவுல சேர்த்துக்கிறதுனால உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியோட செயல்பட உதவும். பித்தத்தினால உண்டாகும் கண் சூடு, கண் பார்வை மங்கல் போன்ற கண் பாதிப்புகளுக்கு அவரைக்காயை நீங்க அடிக்கடி உணவுல எடுத்துக்கிட்டு வரலாம்.
நாட்டு காய்கறிகள்ல 4வதா பரங்கிக்காய். பரங்கிக்காயில உள்ள உடல் நல பயன்களை பற்றி கேள்விப்பட்டால் வாயடைச்சு போயிருவீங்க. பலருக்கும் அதனால கிடைக்கும் உடல் நல பயன்களை பத்தி தெரியறதே இல்ல. அமெரிக்காவை பிறப்பிடமா கொண்டவர்கள் தங்கள் பாரம்பரிய உணவு பழக்கத்துல பரங்கிக்காயவும் சேர்த்திருக்காங்க. பரங்கிக்காவுல அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால மலம் கழித்தல் சுலபமா நடக்கும். 1 கப் பரங்கிக்காயில 3 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பரங்கிக்காயில வளமையான அளவுல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அடங்கி இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஆற்றலை இது நமக்கு கொடுக்குது. பரங்கிக்காயில அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பரங்கிக்காவை அடிக்கடி அவங்களோட டயட்ல எடுத்துக்கலாம். இதனால உடல் எடை வேகமா குறையும். அடுத்ததா பரங்கிக்காயில உள்ள ஒளிமிக்க ஆரஞ்சு நிறம் அதுல இருக்கும் அதிக அளவிலான பீட்டா கரோட்டின் அடக்க பொருளை வெளிக்காட்டும். இந்த பீட்டா கரோட்டின் என்பது வைட்டமின் ஏயின் முன்னோடி. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கண் பார்வைக்கும் இது தேவைப்படுது. சரும புண்களை ஆற்ற, சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்க, தழும்புகளை மறைய செய்யறதுக்கும் இந்த பரங்கிக்காய் உதவுது. உடற்பயிற்சியில ஈடுபட்ட பிறகு எலக்ட்ரோலைட் சமநிலையை மேம்படுத்த உதவுது பரங்கிக்காய். வாழைப்பழத்துல இருப்பதை விட அதிக அளவிலான பொட்டாசியம் இதுல இருக்கு. சளி மற்றும் காய்ச்சலை போக்கவும் இது பெரிதும் உதவுது. 1 கப் பரங்கிக்காயில 11 மில்லிகிராம் வைட்டமின் சி அடங்கியுள்ளது. மேலும் வைட்டமின் சியில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மைகள் இருப்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பூசணிக்காயில உள்ள பீட்டா கரோட்டின் உங்கள் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி பீட்டா கரோட்டின் உட்கொள்பவர்களுக்கு தொற்றின் இடர்பாடு குறைந்துள்ளது என ஆராய்ச்சி மூலமா தெரிவிச்சிருக்காங்க. 5வதா நம்ம நாட்டு காய்கறிகள்ல கத்தரிக்காய். கத்தரிக்காயில நீர்ச்சத்து, பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்தத்துல சேரும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. உங்களோட கால்கள்ல வீக்கம் இருந்தா கத்தரிக்காயை அரைச்சு வீக்கம் இருக்கும் இடத்துல தொடர்ந்து தடவி வந்தா வீக்கம் குறையும். இதுல இருக்கும் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்துவதால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. கத்தரிக்காய் இதயத்தின் பலம் அதிகரிக்குது. மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க கத்தரிக்காய் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கத்தரிக்காய் ரத்தத்துல உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. கத்திரிக்காயில தாது உப்புக்கள் அதிக அளவுல இருக்கு. மாங்கனீசு, தாமிரம், இரும்பு, பொட்டாசியம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. நீர்ச்சத்து அதிகம் கொண்ட கத்திரிக்காயில வைட்டமின் ஏ, சி, B1, B2 ஆகியவை அதிக அளவுல இருக்கு. வேக வைத்த கத்தரிக்காய், கொஞ்சம் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால வயிற்று பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நெருப்புல சுட்ட கத்தரிக்காயோட சர்க்கரை சேர்த்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வர்றதுனால மலேரியா மற்றும் மண்ணீரல் வீக்கம் குறையும். கத்தரிக்காய் சாப்பிட்டா இதய நோய், இரத்த நாளங்கள்ல ஏற்படும் நோய்கள் மற்றும் மாரடைப்பு இதையெல்லாம் நம்ம தடுக்க முடியும். கத்தரிக்காயில உள்ள சத்துக்கள் திசுக்களோட அழிவை தடுக்குது. இதனால மூளைக்கு வலிமையை அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியை தூண்டுது. கத்தரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடல்ல இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். கத்தரிக்காய் குறைந்த கலோரியும் நிறைய சத்துக்களும் அடங்கியது. எடை குறைக்க விரும்புறவங்களுக்கு ஏற்றது. வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல் முதலிய குணப்படுத்தும். கத்தரிக்காய் பிஞ்சாக சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது. வெண்டைக்காயில கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள் உள்ளன. கொலஸ்ட்ராலை குறைச்சு மாரடைப்பு வராமல் தடுக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளர்ச்சி உண்டாகும். மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். இரத்த சோகை, மூச்சிரைப்பு, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சிறந்த மருந்தா வெண்டைக்காய் இருக்கு. வெண்டைக்காயில உள்ள அதிக அளவு நீர்ச்சத்து திரவ இழப்பை தடுத்து உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதுல உள்ள கரையும் நார்ச்சத்து கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்துறதுனால இதய நோய்கள் வராம நம்மள பாதுகாக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமானது போலிக் அமிலம். இது வெண்டைக்காயில அதிக அளவுல இருக்கு. வெண்டைக்காயின் வளவளப்பு தன்மையில அதிக மருத்துவ குணங்கள் மறைந்துள்ளது. இந்த வளவளப்பில் உள்ள நார்ச்சத்து அல்சர் பாதிப்பு உள்ளவங்களுக்கு நல்ல மருந்தா விளங்குது. மேலும் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிறு உபாதைகள் அனைத்தையும் குணப்படுத்துறதுக்கு உதவுது. நாட்டு காய்கறிகள்ல அடுத்ததா பாகற்காய். பாகற்காய் உணவு பையில் உள்ள பூச்சிகளை கொல்லும், பசியை தோண்டும், பித்தத்தை தணிக்கும், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும். இதனுடன் புளி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாகற்காயை அவ்வப்போது நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால இருமல், இரைப்பு, மூலம், வயிற்றுப்புழுவை நீக்கும். பாகற்காய் ஜூஸ் குடிச்சு வந்தா செரிமான அமிலம் சுரப்பது மேம்படும். எனவே பசியை அதிகரிக்கும். கணைய புற்றுநோய் அணுக்களை அழிப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது பாகற்காய். சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் ஒரு சிறந்த மருந்து. பாகற்காய் இன்சுலின் சுரக்கும் அளவை கட்டுக்குள்ள வைத்து ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்காம பாத்துக்கும். நாட்டு காய்கள்ல அடுத்ததா தட்டைக்காய் இல்லைன்னா காராமணின்னு சொல்லலாம்.
காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டுள்ளது. மேலும் இதுல உள்ள நார்ச்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுறதுனால அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது. இதனால எடை குறைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க காராமணியை தொடர்ந்து சாப்பிடலாம். உடல்ல இரத்த சிவப்பணுக்கள் குறைபாட்டால இரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். காராமணியில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சு இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது. காராமணியில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி, புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவுது. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்குது. காராமணியில உள்ள கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீசு போன்றவை எலும்புகளின் பாதுகாப்புல உதவுது. எனவே இதனை உண்டு எலும்புகளை நம்ம பாதுகாக்க முடியும். காராமணியில காணப்படும் மெக்னீசியமானது இன்சுலின் சுரப்ப சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும். மேலும் இது உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்துக்கு வழிவகை செய்யும். நாட்டு காய்கறிகள்ல புடலங்காய் உடலுக்கு வலுவை கொடுக்கும். தேகம் மெலிந்து இருக்கிறவங்க அடிக்கடி புடலங்காய உணவுல சேர்த்து வந்தால் தேக மெலிவு மாறி உடல் பருமன் அடையும். புடலங்காய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதுனால அஜீரண கோளாறு நீங்கும், பசியை தூண்டும். குடல் புண்ணை ஆற்றும். வயிற்றுப்புண், தொண்டை புண் உள்ளவங்க அடிக்கடி புடலங்காய் சாப்பிட்டு வர்றதுனால இந்த நோயோட பாதிப்பு குறையும். இதுல நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை போக்கும். மூல நோய்க்காரங்களுக்கு புடலங்காய் சிறந்த மருந்தா பயன்படுது. ஆண்மை கோளாறு நிவர்த்தி செய்யும் புடலங்காய் விந்தணுவை கெட்டிப்படுத்தும். புடலங்காய் சாப்பிட்டு வர்றதுனால காம உணர்வு அதிகரிக்கும். உடல் தளர்ச்சியை போக்கி வலு கொடுக்கும். பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும். கர்ப்பப்பை கோளாறுகளை போக்கும். காய்ச்சல் உள்ளவங்க புடலங்காயை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வர்றதுனால ஒரே இரவுல காய்ச்சல் தணியும். அதே மாதிரி கண் பார்வை தூண்டும். இதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு தேவையற்ற உப்பு நீர் வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றும். நாட்டு காய்கள்ல 10வதா பீர்க்கங்காய் இலை, விதைகள், வேர் என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை. பீர்க்கங்காய் இலைகளை சாராக்கி சிறிது நேரம் சூடுபடுத்திட்டு அதை நீங்க ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வர்றதுனால நீரிழிவு நோய் கட்டுக்குள்ள இருக்கும். பீர்க்கங்காயில எல்லா விதமான வைட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்கிறதுனால தொற்று நோய் கிருமிகள் தாக்காம உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவுது. மஞ்சக்காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தா பயன்படுத்தப்படுது. சர்க்கரை நோயாளிகள் பாகற்காய்க்கு பதிலா இதையும் உணவுல சேர்த்துக்கலாம். சொறி, சிரங்கு, புண், காய்ச்சல் உள்ளவங்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். புண், சொறி, சிரங்கு உள்ள இடத்துல பீர்க்கங்காய் இலைச்சாற்ற தடவினா நிவாரணம் கிடைக்கும். பீர்க்கங்காய் விதைகள்ல இருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது தோல் நோய், தொழுநோய் முதலியவற்றுக்கு மேல் பூச்சி எண்ணெயா பயன்படுத்துறாங்க. கண் பார்வை நன்றா தெரியறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் மேம்படவும் பீர்க்கங்காயை சமையல்ல சேர்த்துக்கலாம். தோல் நோயாளிகள் தவறாமல் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா தோல் நோய்கள்ல இருந்து விரைவில் குணம் கிடைக்கும். வயிற்றுல அமில சுரப்பு அதிகமாவதை தடுத்து வயிற்று புண்கள் வராமல் காக்கும். மேலும் உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல 10 வகை நாட்டு காய்கறிகளோட சத்துக்களும் அதோட நன்மைகளும் பத்தி தெளிவா பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.